ஜெகதீஸ்வரன் கேள்வியை முன்வைச்சிட்டேன். இன்னொன்று இன்றைக்கு விஜய் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். மத்திய அரசு என்று பாஜகவினர் சொல்வார்கள், ஆனால் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒன்றிய அரசு என்கிற பதத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வார்த்தையை இன்றைக்கு விஜய் அவர்களும் பயன்படுத்தியிருக்கிறார். யூனியன் கவர்மெண்ட்னா ஒன்றிய அரசு. அதான் இது நிறைய நம்ம ஏற்கனவே பல விவாதங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. ஒன்றிய அரசுன்னு சொல்கிறார், அவ்வளோதான். நீங்கள் அதை தாண்டி இன்று பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது சொன்னாங்க, இது பல தேர்வுகள் நடந்துருந்துச்சு. சிம்பிளாக சொல்யூஷன் சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் தேர்வுகள் நடந்துட்டு இருந்துச்சோ அங்கே மட்டும் நீட்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏஐபிஎம்டி நடந்துட்டு இருந்துச்சு, ஜிப்பருக்கு நடந்துச்சு, எய்ம்ஸுக்கு நடந்துச்சு, தனித்தனியாக நடந்தது. எங்கெங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கே நீட்டாக வச்சுக்கோங்க. இங்கே எந்த விதமான தேர்வுகளும் நடக்காத தமிழகத்திற்கு ஏன் அதிகம் சேர்த்து நீ நீட்டை புகுத்துறீங்கிறத பிரச்சனையே. நாங்கள் முதல்ல ஒரு 2600 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்க்குறாங்க, இல்லை இது கிராமப்புற மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, பின்தங்கிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், கிராமப்புற மாணவர்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆக முடியாதுன்னு ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு என்ட்ரன்ஸை நம்ம வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதற்கு பிறகும் நல்ல தரமான மருத்துவர்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு கொரோனாவில் எல்லா உயிர்களையும் காப்பாற்றிய மருத்துவர்கள் எல்லாமே நீட் எழுதாத, இன்னும் சொல்லப்பட எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதாத மாணவர்கள் தான். மறுபடி நீங்கள் நீட் வந்தால் தான் தகுதி வந்துச்சு, நீட் தான் தகுதி வந்துச்சுன்னா இது எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறதா முதல் கேள்வி. இன்னொன்றுங்க, இன்னைக்கு அப்புறம் இதுக்கு நீட் வந்த பிறகு தான் நிறையா கிராமப்புற மாணவர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான வாதத்தை வச்சுட்டே இருக்காங்க. எப்போ வந்தாங்கன்னா 7.5% அமலுக்கு வந்த பிறகு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதனால தான் அது கூட இவங்க எப்படி கிரெடிட் எடுக்கிறாங்க, பாஜக எப்படி கிரெடிட் எடுக்க முடியும்? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதையும் ஹோல்டில் போட்டு வச்சாங்க. ஆளுநரை போய் அரசாங்கம் ஒவ்வொருத்தங்களுடைய அறிவுறுத்தலோடு சில நடைமுறைகளை கொண்டு வந்ததுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதை ஹோல்டில் வச்சாங்க. ஆளுநரை போய் 10 தடவை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இவங்க எதிர்கட்சியில் போய் பார்த்தாங்க, ஆளுங்கட்சியில் போய் பார்த்தாங்க. எல்லோரும் பார்த்து அழுத்தம் கொடுத்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்னு தெரிந்த பிறகு அது வந்தது, 7.5% வந்தது. அதற்கு முன்னாடி வரவே இல்லை. நீங்கள் இந்த நீட்டு குறித்து பேசும்பொழுது நீங்கள் முதலாக இந்த வழக்கு 2013 அல்டமாஸ் கபீர் பெஞ்சிலையும் விக்ரம்ஜித் சன்னும் 2 பேர் சொல்கிறாங்க. அப்பொழுது இன்னைக்கு வரைக்கும் அதே பார்வைதான் மாறவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சில்ட்ரன் இன் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் என்ஜாய் கிரேட்டர் ப்ரிவிலேஜஸ் தேன் தர் கவுண்டர் பார்ட்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த ரூரல் ஏரியாஸ் ஆஸ் ஃபார் அஸ் எஜுகேஷன் இஸ் கன்சர்ன். மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு வசதி கிடைக்குது. அவங்க போய் கோச்சிங் சென்டருக்கு போக முடியுது. கிராமப்புற கோச்சிங் சென்டர் கிடையாது. இன்னொன்று வசதி படைத்த மாணவர்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிற ஒன்று ஆகிட்டு. அப்போ அதை உடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம எடுப்பேன். இன்னொன்று, எங்களுடைய தலைவருடைய பார்வை என்பது நீங்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. நீட்டு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? என்னைக்கு தங்கை அனிதா அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களை பார்த்துட்டு வந்தாரோ அன்னைக்கே இது ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லா தற்கொலைகளும் தடுக்கப்பட வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீட்டிற்கும் நீ வேற பள்ளி கல்வியில் நான் சரியாக படிக்கல, அதனால் ஒரு பையனோ பொண்ணோ அன்ஃபார்ச்சுனேட்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அனிதாவோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ஜெகதீஷ் வரைக்கும், குரோம்பேட் வரைக்கும் நிறைய பேர் இறந்து போனதுக்கு காரணம் நல்லா படித்த டாப்பர். நான் என்னுடைய ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, என்னோட மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு, சில பள்ளி மாவட்டத்தில் மாநிலத்திலே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன். ஆனால் டாப்பராக இருக்கே, ஆனால் என்ன சொல்கிறீங்க, டாக்டர்லாம் ஆக முடியாது, நீ உள்ளே வராத. ஏன்னா அவன்கிட்ட காசு கிடையாது. குரோம்பேட்டையில் அந்த மாணவர் இறக்கும் பொழுது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாட்ட 25 லட்ச ரூபா காசு இருந்துச்சுங்க, நான் தகுதியே கிடையாது. அவன் சொல்கிறான், அந்த பையன் நான் தகுதியே கிடையாது, ஆனால் எங்கள் அப்பாட்ட 25 லட்ச ரூபா காசு இருந்துச்சு, என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஜெகதீஷ் அப்பாட்ட காசு இல்லை, அதனால் அவர் செத்து போயிட்டார், என் ஃப்ரெண்டும் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கோச்சிங் சென்டராக இருக்கலாம், இல்லை கல்வியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீட் என்று மாற்றிவிட்டது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணை போய் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, என்ன சொல்ல சார் 7ஆவதுலேருந்து நம்ம ஸ்கூலில் நீட் கோச்சிங் கொடுக்குறோம், எவ்வளோ கட்டணுங்க, மாதம் 1 லட்ச ரூபா கட்டுங்க, 7ஆவது கட்டுங்க, 8ஆவது கட்டுங்க, 9, 10 பேக்கேஜ் பேசிடுறாங்க. 12ஆவது வரைக்கும் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் வரும்போது ஸ்பெஷலாக ஒரு 3 லட்ச ரூபா கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் என்ன சிக்கல் என்ன, என்சிஆர்டி சிலபஸ்ங்கிறது சிலபஸ் சொல்கிற விஷயங்கள் வேறாக இருக்கின்றது, நம்ம மாநில கல்வியில் படிச்சுட்டு வர சிலபஸ்ங்கிறது வேறாக இருக்கின்றது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு மட்டும் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் பேசுகிறது என்று கேட்டால் நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள். இந்த குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடந்தது, இங்கே நடக்கவே இல்லைங்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன சின்ன செய்திகளாக, பெட்டி செய்திகளாக, இல்லை 3வது பக்கம் 4வது பக்கத்தில் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்தியா முழுக்க தெரியுது, ஒரு தேர்வை கூட உங்களால் நடத்த முடியாது. நீ இன்னும் அல்டமாஸ் கபீர் பெஞ்ச் அன்றைக்கே சொன்னாங்க, எம்சிஐக்கு உங்களுக்கு எப்படி நீ எக்ஸாம் நடத்துவா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு நடத்த தெரியுமான்னு சொல்லி கேட்டது. அல்டமாஸ் கபீர் பெஞ்சை ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அல்டமாஸ் கபீரும் விக்ரம்ஜித் சென்னும் சொல்லி இதை சேர்ந்து சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில். தவே மட்டும் தான் வேறுபட்ட ஒரு மாறுபட்ட பார்வை எடுத்தார். அவர் அந்த 5 கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் போகும்போது தவே அங்கே போயிட்டு சொல்கிறார் நீட்டு வேணுங்க அப்படின்னு ஒரு மாறுபட்ட தீர்ப்புக்கு வந்தார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற இவர்களுக்கு ஒரு தேர்வை நடத்த தெரியுமா என்று கேட்டால் நடத்த தெரியாது. நெட்டு நடத்தாது. இப்போ நீட் பிஜி எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தலைவர் இருக்காரா, கிடையாது, ஒரு இன்சார்ஜை போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு குளறுபடிகள் நடந்த ஒரு தேர்வாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குது. மருத்துவ கனவுங்கிறது கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் ஆஸ்பிரன்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தன் தகுதி இல்லாதவன் ஒரு முறைகேடு செஞ்சு உள்ளே போகிறான்.
தகுதியான நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம். அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால் தான் முதல் பார்வை என்பது நீட் விளக்கு. நீட்டை வந்து நிச்சயமாக விளக்க வேண்டும். லாங் டேர்ம் சொல்யூஷன் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி மாநில பட்டியலில் கல்வி மறுபடியும் திரும்ப வேண்டும். எப்படி எமர்ஜென்சி ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒரு 5 விஷயங்களை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனாலும் அது மறுபடியும் மாநில பட்டியல் கொண்டு வாங்க அப்படிங்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக, ஒரு முக்கியமான தீர்வாக, ஒரு இன்ட்ரீம் தீர்வு மாதிரி ஒரு இடைக்காலம். ஏன்னா லாங் டேர்ம் சொல்யூஷன்றதில் எந்த மாற்றமும் இல்லை, மாநில பட்டியலுக்கு தான் கொண்டு வர வேண்டும். நம்ம சொல்கிறது சிறப்பு ஒத்திசைவு பட்டியல். இது ஏன் கேட்கின்றோம்? பொதுப்பட்டியல் சொல்லி சொல்கிறோம். பொதுப்பட்டியல் அல்லது ஒத்திசைவு பட்டியல் என்பது உண்மையிலே பொதுவாக இருக்கின்றதா? மாநிலத்துக்கும் மத்தியக்கும் ஒரு ஈக்குவலான ரைட்ஸோட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அது இல்லைங்கிறதா சிக்கலாக. நடைமுறையில் இல்லை. இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஸ்டேட் ரைட்ஸில் தொடர்ச்சியாக இன்ஃப்ரிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அதனால நம்ம கேட்குறோம், நீங்கள் பொதுப்பட்டியல் என்பது பொதுவாக இல்லாத காரணத்தினால் நாம் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்குங்கள் என்று சொல்கின்றோம். அந்த பட்டியலில் மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கல்வி நிலையங்கள், எங்களுடைய கண்ட்ரோலர் கல்வி நிலையங்களில் நாங்கள் என்ன செய்ய நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ மூக்க நுழைக்காத, நீ உள்ளே வராத. நீ உருவாக்கின எய்ம்ஸோ இல்லை ஜிப்மரோ இல்லை என்ன நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நீ பண்ணிக்கோ, அவ்வளோதான், சிம்பிள். இது இன்னைக்கு இருக்கிற இந்த பொதுப்பட்டியல் சாத்தியமா என்றால் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கல்வியை மாநில பட்டியல் இல்லைங்க. நாங்கள் இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, 11 மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசு தான் கொடுத்துருக்கு. அவங்க அதான் சொல்கிறாங்க, 11 மெடிக்கல் காலேஜ் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். அதனால டெஸ்ட் எழுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சிக்கல் இருக்கிற காரணத்தினால் நம்ம எவ்வளோ பேசினாலும் மறுபடியும் வந்து மாநில பட்டியல் உடனடியாக கொண்டு செல்வார்களா என்று கேட்டால் இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இடைக்கால தீர்ப்பாக இது செய்யுங்கள் என்றும். இது மாதிரியான முன்னுதாரணம் இல்லைன்னா இந்த இக்கச்சக்க முன்னுதாரணம், கிளாசிக்கான முன்னுதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா 69% இடஒதுக்கீடு. இந்தியா முழுக்க சீலிங் வந்து 50% இடஒதுக்கீடு என்றால் தமிழ்நாடு மட்டும் தான் 69% இடஒதுக்கீடு செயல்படுது. இன்னைக்கு எல்லா கட்சியும் கிரெடிட் கொடுப்போம். அப்போ அதே மாதிரி ஆன ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துங்கள், ஒரு சிறப்பு ஒத்திசைவு பட்டியலை கொண்டு வாருங்கள். வேறு என்னென்னலாம் சிக்கல், வேறு ஃபாரஸ்ட்டில் ஒரு சிக்கல் ஏற்படுது, இல்லை வேறு வந்து பொதுப்பட்டியலில் இருக்கிற சிக்கல் ஏற்படுதுன்னா அதெல்லாம் இது கொஞ்சமாக கொண்டு வாங்க. இது செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். தலைவர் வந்து இதை சொல்வதற்கு முன்னாடி இதை வந்து அரசியல் சட்டங்கள் குறித்து தெரிந்தவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள் பல பேர் டிஸ்கஸ் பண்ணி இது வாய்ப்பு இருக்கா, இது என்ன சரியான தீர்வாக இருக்கும். இது ஒரு பக்கம் இந்த இமீடியட்டாக பேன் நீட்டை வந்து விளக்குங்க அப்படிங்கிறது உடனடி தீர்வு. ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இது இருக்குது. லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு உடனடியாக எவ்வளோதான் நம்ம கத்தினாலும் உடனடியாக செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது காங்கிரஸ் ஆட்சி, இப்போ நீங்கள் தானே ஆட்சி 11 வருஷம் நீங்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் கொண்டு வாங்க, நாளைக்கே கொண்டு வாங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்குல்ல, செய்ய வேண்டியதானே. உங்களுக்கு ஆசை இருக்குது. காங்கிரஸ் செய்த தவறுன்னு சொல்கிறீங்கல்ல, எமர்ஜென்சி 2 காலம் எமர்ஜென்சியில் செய்த பல தவறுகளை நாங்கள் திருத்தப் போகின்றோம். அந்த தவறை திருத்துங்க. மாநில பட்டியலிலிருந்து ஏன் போச்சு பொதுப்பட்டியலுக்குன்னு கேள்வி எழுப்புங்க, நீங்கள் மறுபடியும் கொண்டு வாங்க. அது செய்ய போகிறது கிடையாது. இப்போ அதனால தான் நம்ம சொல்ல சிறப்பு ஒத்திசைவு பட்டியல் என்பது ஒரு இடைக்கால தீர்வாக இருக்கும். அதை ஒரு சஜஷனாக கொடுக்குறோம். அது குறித்தும் நீங்கள் பேச வேண்டும் சொல்கிறேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டங்கள் தெரிந்தவர்களிடம் எல்லோரிடம் விவாதிக்கலாம், லாயர்ஸை விவாதிச்சு இது நடைமுறைக்கு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நடைமுறைக்கு வருவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கிறது. பேசலாம். அதாவது இது நீட் வந்து ஒரு சமூக அநீதியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து முதல் கல்வி திருவிழா நடக்கும் பொழுது எல்லோரும் எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது, அவர் இன்னைக்கே தான் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நான் பேசுகிறோம். நாங்கள் அதான் சொன்னாங்க, முதல் திருவிழா முடிஞ்சோடனே நான் சொன்னது என்னன்னா, நீட்டுங்கிற சின்ன விஷயத்தை மட்டும் சுருக்காதீங்க, ஒட்டுமொத்தமாக கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு திரும்ப வேண்டும் என்ற பெரிய விஷயத்தை குறித்து தலைவர் பேசுவார், சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணுவார் சொல்லி சொன்னேன். அதை ஒரு அட்ரஸ் பண்ணார். நீட் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நீட்டுங்கிறத நீங்கள் வந்து நீட் விளக்கு என்பதுடன் ஒரு டெம்பரரி ஒரு இமீடியட் சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்ன, ஒரு இன்ட்ரீம் சொல்யூஷன் என்ன, இந்த 3 விஷயத்தையும் முன்வைக்கிறார். ஒரு ஆழ்ந்த பார்வையோடு புரிதலோடு வைக்கணும் அப்படிங்கிறக்க முன்வைக்கிறார். அதில் வந்து இப்போ தமிழக மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் நிற்கிறோமா இல்லையா, தமிழக வெற்றி கழகம் உருவானதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது தமிழக மக்களின் உரிமைகளுக்காக பேசப் போகின்றோம். தமிழக மக்களின் மிக முக்கியமான உரிமையாக நீட் இருக்கிறது. கல்வி வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணுங்கிறது மிக முக்கியமான உரிமையாக இருக்கின்றது. அப்போ அதற்கு தான் நாங்கள் பேசுவோம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது மக்களுக்காகத்தானே, மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யறது தானே நம்ம இருக்கோம். அதை விடுத்துட்டு இல்லை நாங்கள் நீட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்காக நீங்கள் பேசுறீங்க தான் சொல்லுவோம். நீங்கள் வேறு யாருக்காக பேசுகிறீங்க? இவ்வளோ மெனக்கெட்டு நீட் நல்லது கரை நல்லதுங்கிற மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்போ கோச்சிங் சென்டர்ஸ்க்காக நீங்கள் பேசுகிறீங்க. அதில் நடக்கிற பிஸ்னஸ்னால உங்களுக்கு ஏதோ ஆதாயம் அடைதான் எல்லாரும் மக்கள் யோசிப்பாங்க. இன்னொரு கேள்வியும் இன்றைய விஜயனுடைய பேச்சிலேருந்து வருது. ஒரு பன்முகத்தன்மை தான் இந்த நாட்டினுடைய பலம், அது பலகீனம்லாம் அல்ல. ஆனால் ஒரு தேர்வு ஒரு நாடு என்பதெல்லாம் வந்து கல்வியில் ஒரே கல்வி முறை என்பது நடைமுறை சாத்தியமில்லை என்ற ஒன்றையும் சொல்லியிருக்காரு. ஒன்றியங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது, இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜக மீது இந்த விமர்சனம் உண்டு. இந்த ஒற்றை தன்மைக்கு நோக்கி போகிறாங்க, சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறாங்கலாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அப்போ அந்த எதிர்க்கட்சிகள் சொல்கிற அந்த கருத்துக்களோடு உடன்பட்டு தமிழக வெற்றி கழகம் பயணிக்க இருக்கிறதா, பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துறதுக்கான இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். இல்லைங்க, அதான் சொல்கிறேன் இல்லை, இது வந்து இந்த திராவிட கொள்கைக்கு சார்பாக போகின்றோம்,
இல்லை வந்து பாஜகவை முழுமையாக எதிர்க்கின்றோம், அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நோக்கம் என்பது முதன்மை சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸாக வரணும், எல்லா மக்கள் பிரச்சனைகள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கும்பொழுது ஒவ்வொரு புரிதல் வரும். இப்போ நீங்கள் வந்து சிஏஏ குறித்து எடுக்கும்பொழுது நீங்கள் பாஜகவுக்கு எதிரானவர்கள்னு சொல்லி கேட்டாங்க. நீ கள்ளச்சாராயம் குறித்து பேசும்போது அப்போ நீங்கள் திமுகக்கு எதிரானவர்கள், நீங்கள் பாஜக ஆதரவானவர்கள், இப்படி மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் முதல் கல்வி திருவிழாவில் பேசலங்கிறதுனா பாருங்க, பாஜகவுக்கு பயந்துட்டாரு, பாஜக பேச மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரு, பாஜகவை அடிச்சு வீழ்த்துறாரு. இப்படி வேறுபட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கவங்க 3 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கூட கூட்டணி போறீங்கன்னு கேட்டாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி போக போறீங்கன்னு கேட்குறாங்க. இது நடந்து கொண்டே தான் இருக்கு. இந்த விமர்சனங்கள் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்ன தீர்வை வைக்கின்றது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதை ஒட்டி விவாதங்கள் தொடங்கணும்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் எதிர்பார்க்கிறது, இப்போ கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ட்ட இது வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா, இது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, செய்ய முடியும்னா இது எப்படி செய்வது அப்படிங்கிறத நோக்கி விவாதம் நகர்ந்தால் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவோம். நீங்கள் மாணவர் நலன் சார்ந்துன்னு சொல்கிறதுனால ஏன் இந்த கேள்வி மறுபடியும் வருது அப்படின்னாக்கா, இந்த நிலைப்பாட்டை நீட் பொறுத்த இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரவேற்கிறது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையாக வரவேற்கிறார்கள். பாஜக அதை எதிர்க்கிறது, விமர்சிக்கிறது. இல்லைங்க, அதான் சொல்கிறீங்களா, இப்போது காங்கிரஸும் எப்போ நீங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க, நான் தான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவர் பாஜக சார்பாக பேசினவர் பல விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம், நீங்கள் வந்து நீங்கள் ஒரு காலத்தில் திமுகவும் காங்கிரஸும் பலமான கூட்டணியில் இருந்தார்கள். நீங்கள் எப்பொழுதுமே மாநில உரிமைகளுக்காக பேசுகின்ற கட்சியான திமுக. இப்போ மாநில பட்டியலில் கல்வி அப்பே கொண்டு வந்ததற்கான வாய்ப்புகள் இருந்ததா இல்லைன்னு கேட்டால் வாய்ப்புகள் இருந்தது. ஏன் அது குறித்து உறக்க பேசவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ அந்த கேள்வி நம்ம சேர்த்து தான் பேசணும். அதனால் இது எதிர்க்கட்சிகளின் குரலாக நாங்கள் ஒழிக்கிறோம், இல்லை வந்து பாஜகவை எதிர்க்கின்றோம் என்பதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நாங்கள் நகர்கிறோம். அவ்வளோ தொடர்ந்து பேச